ஒரு உடம்புக்குள்ளார எப்படி நோய் வருது அப்படின்னா, ஏதோ ஒரு குறைபாடுனால நம்மளுடைய பல காரணங்கள்னால அந்த நோய்கள் வர்றதுக்கு காரணமா இருக்குது. டீடாக்ஸ் உடம்புக்குள்ள நச்சுகள்லாம் வெளியே எடுக்கிற மாதிரி. சில பேர்த்துக்கு நீர்லயே கொஞ்சம் வெளியே வரும். சில பேர்த்துக்கு சூடா குடிச்சா வெந்நீரோ ஏதோ குடிச்சா அவங்க மாதிரி கொஞ்சம் வரும். டீ காஃபி குடிச்சாலும் வரும். இது மாதிரிலாம் சாப்பிட்டவங்களுக்கு என்னன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் குடல் இருக்கிறதெல்லாம் வலிச்சு விட்டாப்புல வந்துடும். புழு பூச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா உள் லேயர்ல தான் உட்காந்துருக்கும். அது என்ன சில டைம் காஞ்சும் போகும், மறுபடியும் ஒட்டும். இது மாதிரி வர்றதுக்கு அந்த கஷாயத்தை குடிக்கும்போது வெளியில வர்றது பார்த்தீங்கன்னா அப்படியே புழு புழுவாவே தெரியும். வெளியில எழுதுச்சுன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே வயிறு ஃபுல்லா சுத்தமாயிரும். 90% சுத்தமாயிரும். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே சார். ஆக்சுவலி பார்த்தோம்னா சார், நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னா நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபீல் பண்றாங்க. நோய் வருவதற்கு முன்னாடி நம்ம எப்படி சார் உடம்ப பாதுகாப்பா வச்சுக்கலாம், அதே மாதிரி நோய் வந்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்பை பாதுகாப்பா வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்மளோட வியூவர்ஸ்க்காக சொல்லுங்க சார். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது நம்ம உடலை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணும். ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாவே எந்த நோய் நொடியும் வராது. ஃபர்ஸ்ட் கண்டிப்பா சார். ஒரு உடம்புக்குள்ளார எப்படி நோய் வருது அப்படின்னா, ஏதோ ஒரு குறைபாடுனால நம்மளுடைய பல காரணங்கள்னால அந்த நோய்கள் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. அந்த காரணம்லாம் என்னன்னு நம்ம ஒன்றா பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அது செய்ய பண்ணுவோம் நம்மளுடைய வாழ்வியல் முறை. நம்ம வாழ்வியல் முறையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடலில் உள்ள மெட்டாபாலிசம் வளர்ச்சியதை மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். பல உறுப்புகளில் உள்ள வித்தியாசமெல்லாம் தெரியும். நம்ம முதல்ல பார்க்கணும்னா, நம்ம அன்னாடு நம்ம பயன்படுத்தக்கூடிய சில அடிப்படை பயிற்சி முறைகள். ஓகே சார். நம்ம அடிப்படை பயிற்சி முறைகள் என்னும்போதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சோன்னா நம்ம நைட்டு படுக்கிறோம், காலையில் எந்திரிக்கிறோம். அதாவது வெள்ளுன்னு படுக்கணும், சீக்கிரமாக எந்திரிக்கணும். ஆமாம் சார். அப்படிங்கும்போது காலையில் வெள்ளுன்னு எந்திரிக்கும் போது எந்திரிப்பீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள பாடியில் என்ன ஆகுன்னா சூடு நிறையா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு படுத்திருக்க மெத்தை, நம்ம படுத்திருக்கிறது இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சூடாகவே இருக்கும். அதெல்லாம் என்ன ஆகும்னா ஒரு வித்தியாசமான இதில் இருக்கும். ரத்த ஓட்டத்தில் அது பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனேயே நீர் அருந்துறது. நம்ம ஏன் நீர் அருந்துறோம் அப்படின்னாவே நம்ம பாடியில் உள்ள சூடு வெளியில் ஏறிடும். அதனால தான் காலையில் எந்திரிச்சோடனே ஒரு குளிக்கிற பழக்கமே நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சாங்க. அதாவது குளிர்வித்தல் குளித்தல். குளிக்கிறதுக்கு பேரே குளிர்வித்தல் தான். காலையில எந்திரிச்சோன்னா நம்ம பாடியில உள்ள ஹீட்டெல்லாம் குறைக்கிறதுக்கு தான் நம்ம குளிர்வித்தல் அது செய்யறோம். இப்ப எல்லாரும் எந்திரிச்சு குளிக்கிறோமான்னா கிடையாது. கண்டிப்பா இல்ல சார். ரைட்டா? அதனால என்ன பண்றோம், எந்திரிச்ச உடனே நம்ம உட்காந்து நல்லா தண்ணி குடிக்கணும். நம்ம தண்ணி குடிச்சாவே என்னன்னா, நல்லா குடிக்கும் போதும் சரி, தண்ணியை கொப்பளிக்கும் போதும் சரி, தண்ணியை கொப்பளிக்கும் போதே என்ன ஆகும்னா பிரெயினுக்கு இண்டிகேஷன் போயிடும், இவர் நம்மளை குளிர்விக்கிறாரு அப்படிங்கிறது. அதனாலதான் எடுத்தோடனே தண்ணி குடிக்க மாட்டாங்க. வாயை கொப்பளிச்சுட்டு பல்ல தொலைக்கிட்டு தான் குடிப்பாங்க. அப்போ வாயில கொப்பளிக்கும் போது என்ன ஆகுனா இண்டிகேஷன் பிரெயினுக்கு போயிடும், இவர் நம்மளை சூட்டெல்லாம் குறைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதை நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னா நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடி ரிலாக்ஸ் ஆன மாதிரியே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ரிலாக்ஸ். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம படுத்து இருந்துட்டு காலைல எந்திரிச்சு வாயு கொப்பளிச்சுட்டு தண்ணியை குடிக்கும் போதே பாடியில் உள்ள சூடெல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்துடும். வெளியில் வந்துச்சுனாவே சில பேர்த்துக்கு என்னன்னா ஒரு சில உடம்புக்கு மட்டும் உடனே மோஷன் ஃப்ரீ ஆயிடும். ஃபர்ஸ்ட் நீர் குடித்தோம், அடுத்து பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் உடம்புக்குள்ள நச்சுகள்லாம் வெளியே எடுக்கிற மாதிரி. சில பேர்த்துக்கு நீர்லயே கொஞ்சம் வெளியே வரும். சில பேர்த்துக்கு சூடா குடிச்சா வெந்நீரோ ஏதோ குடிச்சா அவங்க மாதிரி கொஞ்சம் வரும். டீ காஃபி குடிச்சாலும் வரும். இந்த டீ குடிச்சா எனக்கு ஃப்ரீயா போகுங்கிறது மைண்ட் செட்டு தான். மொத்தம் உடம்புக்குள்ள ஏதோ ஒன்று சூடா ஊத்தும் போது என்னன்னா அது குடல்லாம் கொஞ்சம் சுத்தப்படுத்துது, ஃபுல்லா சுத்தமாயிரும். 90% சுத்தமாயிரும். இது மேல போட்டோம் இல்லையா, அதே மாதிரி என்ன பண்ணா இனிமா கேன், அந்த டீடாக்ஸ் போட்டு எடுத்துட்டு இனிமா கேன் போட்டு எடுத்தோம்னா மேல இருக்கிறதெல்லாம் கீழே வந்துடும், கீழே இருக்கிறதெல்லாம் சுத்தமா எடுக்கிறதுக்கு இனிமா கேன். டெய்லி நம்ம இனிமா கேனை யூஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இனிமா கேன் போட்டாதான் குடல்ல இருக்க அந்த சைடுல இருக்கிறதெல்லாம் அந்த உள்ளார இருக்கும்ல, உள் லேயர்ல இருக்கும்ல, அதெல்லாம் வெளியில வரும். நடுப்புற இருக்கிறது எல்லாத்துக்கும் வந்துடும். அந்த உள் லேயர்ல பாத்தீங்கன்னா அந்த டீப்புல பாசம் பிடிச்சிருக்க மாதிரி நம்ம குடலுக்குள்ள ஒட்டியே இருக்கும். அதற்கெல்லாம் அந்த நம்ம இனிமா கேன் போட்டாதான் ஃபுல்லா ஃப்ரீ ஆகும். அது நம்ம எப்ப போடணும் அப்படின்னா மோஷன் போனதுக்கு வந்ததுக்கு அப்புறம் போடணும். ரெண்டாவது வாட்டி போட்டிங்கன்னா தான் இப்போ ஒரு 60-70% மோஷன் வந்துருச்சு அப்படின்னா இது போகும்போது மிச்சம் மீதி இருக்கிறதும் வந்துடும். ஒரு 90-95 இது ஃபுல்லா வந்துடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், இன்னமும் இருக்கும்.
இப்பவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாலாம் வந்திருக்காது, யாருக்குமே ஃபுல்லாலாம் வந்திருக்காது. 90% தான் வலிமோ ஒழிய 10% யாருக்குமே வராது. கொஞ்ச நேரம் வந்து தண்ணியை குடிச்சிட்டு எனிமா கேனை போட்டுட்டு படுத்திருக்கணும். படுத்துட்டா என்னன்னா கீழே இருந்து மேலமா ஃபுல்லா போய் சுத்தி அலசும். அலசி உள்ள இருக்கிறதுல சின்ன சின்ன உள்ள குடலுக்குள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சியெல்லாம் இருக்கும். குடல் பூச்சி குடல் புழு எல்லாமே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கசப்பானது நம்ம உள்ள கொடுக்கணும். இந்த கசப்பானது கொடுக்கணும் அப்படின்னா வேப்பஞ்சாறு இருக்கு இல்லையா, வேப்பம் கஷாயம்னு சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு இனுக்கு ஒரு கொத்து ஒடிச்சு அதை நல்லா வெந்நீரை வச்சு நல்லா போட்டு நல்லா கொதிக்க விடணும். சும்மா ஒரு 1/4 லிட்டர் வர்றாப்புல வந்து ஒரு 100 குடிச்சிடணும். ஒரு 150 இனிமா கேன்ல ஊற்றி கீழமா விட்டுறணும். அப்போ மேலே இருக்கிறதும் மேலமா குடிச்சு தொண்டை வழியா போயிட்டு வயிற்றுல போயிட்டு குடல்ல வர்றதும் கீழமா குடல்ல இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மிக்ஸ் ஆகி என்ன ஆகும்னா அந்த உள் லேயர்ல ஒட்டி இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா 10%, அதெல்லாம் அப்படியே கிளீன் பண்ணிடும். அதுல தான் பூச்சிலாம் உட்காந்துருக்கும். ஏன்னா இந்த புழு பூச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா உள் லேயர்ல தான் உட்காந்துருக்கும். அது என்ன சில டைம் காஞ்சும் போகும், மறுபடியும் ஒட்டும். இது மாதிரி வர்றதுக்கு அந்த கஷாயத்தை குடிக்கும்போது அதை வேப்ப ஈக்குமாங்க, அந்த அதுல வர கஷாயம் அதுல வர்றதை குடிக்கும் போது நல்லா ஃபுல்லா ஃப்ரீயா அந்த இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில வர்றது பார்த்தீங்கன்னா அப்படியே புழுவாவே தெரியும். இந்த வேப்பச்சாறு குடிக்கலாம். இது நம்ம குடலை சுத்தம் பண்றதுக்கான வீட்டில இருந்து செய்யக்கூடிய அருமையான ஒரு டிப்ஸ். இதை நம்ம செஞ்சாவே உடம்புக்கு, அதாவது புதுசா நம்ம உற்பத்தி பண்ணணுங்கிறதே கிடையாது, பழசெல்லாம் கழிச்சாவே நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் வந்துடும். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம செய்யக்கூடியது. இப்ப இது மாதிரி நம்ம செஞ்சோம்னா உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு தன்மை நம்ம உடம்புல அதிகரிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம நோய் தன்மையை அதிகரிக்கிறதுக்குனாவே நம்ம உடம்புல உள்ள கழிவுகள்லாம் முறையா வெளியேற்றணும். நம்ம ஏன் அதிகமா கழிவுகளை வெளியேற்றுறத பத்தி அதிகம் பேசுறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் மூல காரணமே கழிவு தேக்கம் தான். கழிவை நம்ம எவ்வளவு நம்ம சரி பண்றோமோ அவ்வளவுக்கு அளவு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நோய்கள் வர்றதுக்கு மூல காரணமே நம்மளுடைய உணவு முறை தான். ஏன்னா நம்ம வந்து அதை இப்ப நம்ம தவறுதலா குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலகட்டத்துக்கு இப்போ 2K கிட்ஸ் மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் அதுக்கு மாறிதான் ஆகணும். நம்ம மட்டும் தனியாலாம் இருக்க முடியாது. சரி, இருந்தாலும் இதை செஞ்சுட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டா உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமா உடம்ப வச்சுக்கலாம். அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் சொல்றோம். ஏன்னா இப்ப வந்து நம்ம வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டி இருந்த மாதிரிலாம் வாழ முடியாது. இருந்தாலும் அதுக்கான முயற்சி பண்ணலாம். எதுவுமே செய்யாம எனக்கு எப்படி சரியாகும், நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எனக்கு எப்படி ஆரோக்கியமா வரும்னா எப்படி வரும்? ஒன்றும் வராது. அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுவும் செஞ்சுக்கலாம். இப்ப நம்ம வெளியில போறோம், கடை தெருவுல வந்து எதுவுமே வாங்கி சாப்பிடாமலாம் இருக்க முடியாது. 4 பேர்த்த பார்க்கும்போது நம்மளுக்கும் சில ஆசைகள் வரதான் செய்யும். சரி, நம்மளும் ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம். கடைக்கே போறோம், நம்ம என்ன சாப்பிடுவோம், இட்லி தோசை சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க. தோசை போட்டிருக்க வரைக்கும் என்ன சொல்லுவோம், ஒரு பரோட்டா வைங்க சாப்பிடுவோம்னு சொல்லுவோம் இல்லையா? 4 சாப்பிட்ற இடத்துல 1 நம்ம சாப்பிடுவோம். அதுக்கு உண்டான நச்சுகள் கழிவுகள் நம்ம உடம்புக்குள்ள சேரதான் செய்யும். அதெல்லாம் வெளியே எடுக்கிறதுக்கு தான் இது மாதிரி டிப்ஸ். இதை நம்ம செய்யும் போது என்னன்னா நம்மலாம் இப்பெல்லாம் வந்து அதெல்லாம் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது. இப்ப நவீன இருக்கிற மாடர்ன்ல நம்ம அதெல்லாம் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது. இருந்தாலும் வாரத்துல ஒரு நாள் நம்ம கிளீன் பண்ணிக்கிட்டோம்னா இப்ப எப்படி எதுவுமே செய்யாமலும் இருக்க முடியாது. இருந்தாலும் செஞ்சுட்டு வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணி வைக்கிறோம். அது மாதிரிதான் நம்ம உடம்ப கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டாவே உடம்பு நல்ல ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். வாரத்துல ஒரு நாள் நாச்சு நம்ம ஒதுக்கி நம்ம இதை கண்டிப்பா செஞ்சா நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். ஓகே சார். ஆக்சுவலி நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் கழிவுகள் எல்லாம் வெளியேறணும். ஆமா, அதான் உடல் வந்து குடல் சுத்தமே உடல் சுத்தம். தேங்க்யூ சார். நல்லது.